வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் சி பாரதி அவர்கள் எழுதிய வீடு பேரு கதையின் 2வது பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். அரிக்குளம் பாட்டி சொல்ல ஆரம்பித்தாள். இப்போ நாம் ஆணும் பெண்ணும் சேரம் இல்லையா? அப்போ ஆண்கிட்ட இருந்து உயிர் சத்து வெளியேறி பெண்ணோட கர்ப்பப்பையில தங்கி உயிரா உருவாகி பிறப்பா வெளிப்படுறோம் இல்லையா? அம்மாவும் அத்தையும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். பாட்டி தொடர்ந்தாள். அப்படி அந்த இச்சாரி நாகங்கள் ரெண்டும் உறவில் ஈடுபட்டு 100 நாள் அதே நிலையில இருந்து உயிர் சத்து வெளியேறாம இறுக்கி பிடிச்சு வெளியேறாமலேயே விரதம் காத்து நின்னுட்டா அவங்களுக்கு அந்த பரியங்கா யோகம் பலிச்சுடும். அப்ப அதுங்க ரெண்டும் இரவா நிலைய அடைஞ்சிடும். எப்பா, எவ்வளவோ பெரிய விஷயத்த ரொம்ப சாதாரணமா சொல்றீங்களே அத்தை என்று அம்மா வாய் பிளக்க அத்தை வற்புறுத்தினாள். தொடர்ந்து சொல்லுங்க சின்னம்மா. நாகாத்தூர் கண்மாய் கரையில அப்படி 2 இச்சாரி நாகங்கள் பரியங்கா யோகத்துல ஈடுபட்டுட்டு இருந்துச்சு. அந்த பக்கமா ஒதுங்கின காதல் ஜோடியான சின்னையாவும் கன்னியம்மாவும் அதுங்க பிணைஞ்சு கிடக்கிறத பார்த்தாங்க. ரெண்டும் மனுஷ பிறப்பா உருவெடுக்குதுங்க. பிறகு பாம்பா மாறி பின்னி பிணையுதுங்க. அன்னைக்கு 100வது நாள் பரியங்கா யோகம் சித்திக்க போற நேரம். இன்னும் 10 நிமிஷம் நேரம்தான் என்று பாட்டி நிறுத்தினாள். இன்னும் 2 வெற்றிலை காம்பை கிள்ளி வாயில் போட்டு அரைத்தாள். விரட்டப்பட்ட இளந்தாரிகள் எல்லாம் மீண்டும் அங்கு வந்து நின்றனர். இன்னும் பலரும் கதை கேட்க ஆவலாய் வந்து சேர்ந்தனர். அத்தை அவசரப்படுத்தினாள். சொல்லுங்க சின்னம்மா, என் நெஞ்சு படபடக்குது பாரு. பரியங்கா யோகம் பலிக்க 10 நிமிஷம் நேரம்தான் இருக்கு. அப்பத்தான் சின்னையா கன்னியம்மா காதல் ஜோடி அதை பார்த்தாங்க. கன்னியம்மா நாணி கோணி நின்னா. ஆனா சின்னையா வெல வளர்த்து போயிட்டான். மனுஷ உருவெடுக்குதுக, பிறகு பாம்பா மாறுதுக, பின்னி பிணையுதுக. இது மாறி மாறி நடக்குது. அப்பத்தான் சின்னையா அந்த காரியத்தை செஞ்சான் என்ற பாட்டி நிறுத்தினாள். மயிர் கூச்செறிய எல்லோருமே பாட்டியின் முகத்தையே பார்த்தபடி நின்றனர். அரிக்குளம் பாட்டி தொடர்ந்தாள். பக்கத்தில் இருந்து பெரிய தடி எடுத்து அடிக்கு பாஞ்சிட்டான். கன்னியம்மா பதறி போய் அவனை எவ்வளவோ தடுத்தா. ஆனா அவன் கேட்கல. அந்த பாம்புகளை பார்த்து பாஞ்சு போறான். அப்ப அந்த நாகங்களும் சின்னையாவை பார்த்துடுச்சு. பயத்துல ஆணிச்சாரி தன்னோட விந்த பெண்ணிச்சாரிக்குள்ள செலுத்திடுச்சு. இப்ப என்ன ஆகும்? என்ன ஆகும்? அத்தை கேட்டாள். பரியங்கா யோகம் பலிக்காது. அந்த இச்சாரிகளால பிறவா நிலை எடுக்க முடியாது. அடப்பாவமே என்றாள் அத்தை. அம்மா கேட்டாள். ஏன் அத்தை? எனக்கு ஒரு சந்தேகம். கேளுடி. அந்த ஒரு முறை தானா? இன்னொரு வாட்டி பரியங்கா யோகத்தை செய்ய முயற்சி செய்யலாமே. யாரடி இவ? விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீரிக்கிறாம சித்தப்பா நானா? அப்படித்தான் உன்னோட கதையும் இருக்கு என்றாள் பாட்டி. மாரியம்மாள் அத்தை சொன்னாள். அதான் சின்னம்மா தெளிவா சொல்லுச்சே, உயிர் சத்து வெளியேறினாலே எல்லாம் முடிஞ்சுடுதுன்னு. பிறகு என்ன நடந்தது? அந்த இச்சாரி நாகங்கள் சாபம் கொடுத்தது. நாகாத்தூர் முழுக்க பாம்புகள் நடமாடும். சின்னையா கன்னியம்மா மட்டுமில்ல, ஊர்ல உள்ள பெரும்பாலான மக்கள் பாம்பு கடிச்சு தான் மரிப்பாங்கன்னு பெருசா சாபம் கொடுத்தாங்க. சாபம் கொடுத்த கையோட பெருசா தீ வளர்த்து ரெண்டும் உள்ள குதிச்சு இறந்தும் போயிடுச்சுக்க. அரிகுளம் பாட்டி நிறுத்திவிட்டு சுற்றிலும் உள்ள எல்லோருடைய முகங்களையும் பார்த்தாள். ஒருவித திகிலுடனேயே உறைந்து போய் நின்றனர். அரிகுளம் பாட்டி ஒரு முறை செருமிக் கொண்டாள். மீண்டும் ஆரம்பித்தாள். அதுங்க சாபம் பலிக்க ஆரம்பிச்சுது. ஊர்ல உள்ளவங்க எல்லாம் பாம்பு கடிச்சு சாக ஆரம்பிச்சாங்க. சின்னையாவும் கன்னியம்மாவும் முதலிரவு அறையிலேயே பாம்பு கடிச்சு செத்து போனாங்க. எங்க எப்பன்னு சொல்ல முடியாது. ஊரெல்லாம் பாம்புகளா திரிஞ்சுதுங்க. கிட்டத்தட்ட 200 வருஷமா இதே நிலைமை. அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஊரை விட்டு வெளியேறவும் தொடங்குனாங்க. அப்பதான் அந்த ஊருக்கு களநாகர்னு ஒரு சித்தர் வந்தாரு. எல்லாரும் அவர்கிட்ட போய் முறையிட்டாங்க. களநாகர் எல்லா கலைகளிலேயும் சிறந்தவர். கூடு விட்டு கூடு பாய மந்திரமும் தெரியும். அவர் தவத்துல உட்கார்ந்து அதுக்கு பரிகாரம் கண்டுபிடிச்சாரு. ஒரு பெரிய கல்லுல சில மந்திரங்களை பொறிச்சாரு. நாகாத்தூர் கண்மாய் கரையில ஒரு பெரிய பொந்து தோண்டி அந்த பகுதியில் இருக்கிற சர்ப்பங்களை எல்லாம் அந்த பொந்துக்குள்ள போக செஞ்சாரு. அதுக்கு மேல அந்த கல் பலகையை போட்டு மூடிட்டாரு. அதுக்கு பிறகு அந்த ஊருக்குள்ள பாம்புங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை என்று சொல்லி முடித்தாள். கதை கேட்ட அத்தனை பேரும் பிரம்மை பிடித்தாற் போல அமர்ந்திருந்தனர். முத்தாய்ப்பாய் பாட்டி சொன்னாள். இப்பவும் நாகாத்தூர் போனா
கண்மாய்க்கரையில் அந்த கல் பலகை இருக்கிறத பார்க்கலாம் என்றாள். நேரம் ஒரு ஜாமத்தை நெருங்கி இருந்தது. கதை கேட்டுக்கொண்டிருந்த எல்லோரும் தங்கள் கால்களுக்குள் ஒரு பார்வை பார்த்து கொண்டனர். ஏதாவது பாம்புகள் தங்கள் அருகில் இருக்கலாமோ என்ற அச்ச உணர்வு ஏற்பட்டதே காரணம். அப்பா வேலை முடிந்து வீட்டுக்கு வந்திருந்தார். வீட்டின் முன்னால் நின்ற கூட்டத்தை பார்த்து என்னவென்பதாய் பார்த்தார். எல்லோரும் கலைந்து சென்று விட்டனர். அப்பா, பாம்புப்பா, பெரிய பாம்பு என்ற கண்களை அகல விரித்தான் பரிதி. அம்மா சொன்னாள், இந்த நாத்துக்குள்ளதாங்க பெரிய நல்ல பாம்பு, 8 அடி நீளம் இருக்கும். நம்ம தெரு பசங்க தான் அடிச்சாங்க என்றாள். அப்பா, சரி வா, முதல்ல சோத்த போடு என்றார். அப்பா சாப்பிட சாப்பிட அம்மா பாம்பு கதைகளை பேசி கொண்டிருந்தாள். ஆள் அரவம் இல்லாத இடங்கள்ல கிடந்தாலும் பரவாயில்ல, இப்படி மக்க மனுஷங்க வாடுற இடத்துலயுமா கிடக்கும்? அப்பா அம்மா தலையில் குட்டினார். அடக்கிருக்கே, அதுங்க நம்ம இடத்துல வாழல, நாம தான் அதுங்க வாழ்விடத்தை எல்லாம் பாழாக்கி நமக்கான வீடுகளை கட்டிக்கிறோம் என்றார். அம்மாவுக்கும் புரிந்தது. ஆமாப்பா, நான் அதை யோசிக்கல பாருங்க என்றாள். பரிதிக்கு சில நாட்களாகவே பாம்பு பற்றிய எண்ணமாகவே இருந்தது. அங்கு இருந்தபோது பரிதிக்கு பிடித்த இன்னொரு விஷயம் சிவனம்மன் கோயில். சுற்றிலும் அரளிப்பூ நந்தவனம், அருகிலேயே மிகப்பெரிய ஆலமரம். சனி ஞாயிறு விடுமுறை என்றால் பிள்ளைகள் அனைவரும் அங்கேதான் கிடப்பார்கள். நிறைய விளையாட்டுகள் அங்கே அரங்கேறும். பம்பரம், கோலி போன்ற விளையாட்டுகளை எல்லாம் பரிதி அங்கேதான் கற்றுக்கொண்டான். பம்பரம் விடுவது ஒரு கலை. பரிதி முதலாக பம்பரத்தை பார்த்தான். கலர் கலராக சுற்றும் பம்பரங்கள். அழகர், வடிவேலு, மூக்காண்டி, முனியாண்டி போன்றோர் விளையாடுகின்றனர். அவர்கள் எல்லோருமே பரிதியை விட 7-8 வயது பெரியவர்கள். அவர்கள் பம்பரம் விளையாடுவதை பரிதியும் பரிதியின் வயதையொத்தவர்களும் எட்டி எட்டி பார்த்து கொண்டு நிற்பர். விளையாடி கொண்டிருக்கும் அழகர் அண்ணன் திடீரென்று கத்துவான், டே போய் தொலைங்கடா, பம்பரம் எகிருச்சுன்னா தலையில கண்ணுல பட்டுடும்டா என்று பரிதியையும் மற்றவர்களையும் விரட்டி அடிப்பான். அவர்களும் சிதறி ஓடுவார்கள். சிறிது நேரம்தான். அவர்கள் விளையாட்டில் லயித்து போகும் நேரத்தில் மீண்டும் அவர்களை சுற்றி வந்து நிற்பார்கள். வீட்டில் அப்பாவிடம் பம்பரம் கேட்டான் பரிதி. அப்பாவுக்கு கோபம் வந்தது. காலி பைலா, நீ பம்பரமிடணும்னு சொல்ற என்றார். அப்பா அப்பா என்று அடம் பிடித்தான் பரிதி. அப்பாவுக்கு கோபம் வந்தது. அவன் முதுகில் 2 வைப்பு வைத்தார். மறுநாள் காலையில் அம்மாவிடம் அரற்ற ஆரம்பித்தான். அம்மா, பம்பரம்மா, பம்பரம் பம்பரம் வாங்கி கொடுத்தா அப்பா வைவாக. வையட்டும், நீங்க வாங்கித்தாங்க. அப்போதுதான் அம்மா சொன்னாள், அப்பாவுக்கு பம்பரம் விடுறது பிடிக்காதாம். அப்பா சின்ன வயதில் மதுரையில தான் இருந்தாங்களாம். அப்பாவோட அண்ணன் மந்திரமூர்த்தி தன் நண்பர்களோட சேர்ந்து பம்பரம் விடுவாராம். பம்பரம் விடுறதுல மிகப்பெரிய கில்லாடியாவும் இருந்தாராம். அவர் பம்பரம் விட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்பா வேடிக்கை பார்க்க போனா அண்ணன் விரட்டி அடிப்பாராம். போடா, கண்ணில் பட்டட போகுது போடா என்று விரட்டி அடிப்பாராம். அப்பாவும் ஓடி ஒளிவார். சிறிது நேரம் கழித்ததும் மீண்டும் அங்கு வந்து நிற்பார். ஒரு நாள் பம்பரம் மும்முரத்தில் இருந்த அண்ணன் அப்பாவை கவனிக்கவில்லை. விரைந்து அவர் சுண்டிய பம்பரம் தரையில் குத்தி எகிரி அப்பாவின் கண்ணம்பட்டையில் குத்தியது. கண் தப்பிச்சது கடவுள் புண்ணியமாம். இருந்தாலும் ரத்தம் கொட்டி இருக்கு. அப்பாவோட அண்ணன் தவிச்சு போயிட்டார். ஆஸ்பத்திரிக்கு தூக்கிக்கிட்டு ஓடி இருக்கார். 2-3 தையலும் போட்டிருக்காங்க. அன்னையில இருந்த அப்பாவுக்கு பம்பரம்னாலே அலர்ஜி. அதே போலத்தான் கிட்டியும். கிட்டி விளையாடும் போதும் அப்பா கிட்ட போக மாட்டாராம். அதனால தான் இப்போது பம்பரம் கேட்டதும் முதுகில் 2 சாத்து சாத்தினார். அம்மாவும் பம்பரம் வாங்கி கொடுக்க யோசித்தாள். சில தினங்கள் அமைதியாக இருந்தான். தினமும் நந்தவனத்திற்கு சென்று பிறர் விளையாடும் பம்பர விளையாட்டை பார்ப்பான். சாமுவேல் ஒரு நாள் பம்பரமும் கையுமாக நின்றான். அதை பார்த்ததும் பரிதிக்கு மேலும் அழுகையாக வந்தது. அப்பாவிடம் கேட்க தைரியம் இல்லை. அம்மாவிடம் போய் அழுதான். அம்மா, சாமுவேல் பம்பரம் வாங்கிட்டா, எனக்கு பம்பரம் வாங்கித்தாங்கம்மா. அம்மாவுக்கு மனம் இல்லை. ஆனால் சாமுவேல் வேண்டும் என்றே பரிதியின் வீட்டிற்கு முன்னர் வந்து பம்பரம் விடுவான். அப்போதெல்லாம் பரிதி அழுவான். அம்மாவும் கவனித்தாள். ஒரு நாள் சாமுவேலிடம் கேட்டாள், இந்த பம்பரம் எவ்வளவுப்பா? 30 பைசா அத்தை. எங்கடா வாங்கின? நாங்க பள்ளிக்கூடம் போறோம்ல, அங்கதான். சரியா சொல்லுடா. நம்ம தெப்பம் இருக்குல்ல, அதுக்கு நேராக சிமெண்ட் ரோடு போகுது இல்ல, அங்க அருணாச்சலம் கடை இருக்கு, அங்கதான் வாங்கினேன். நல்ல கலர் கலரா இருக்கு என்றான்.
மறுநாள் பருதி பள்ளி விட்டு வீட்டுக்கு வந்தான். பம்பரம் ரெடியாக இருந்தது. அம்மா பம்பரத்தை எடுத்து பருதியிடம் கொடுத்தாள். இந்தா வச்சுக்க, அப்பா கண்ணுக்கு முன்னால பம்பரம் விட்டுடாத, தோலை உரிச்சு போடுவாரு என்றாள். பருதி அம்மாவை கட்டி கொண்டான். அம்மா சொன்னது போலவே நடந்து கொண்டான். பம்பரம் சுத்த அவனுக்கு தெரியவில்லை. பொம்பளை ஆட்டம்தான் விளையாடினான். இந்த நேரத்தில் பொம்பளை விளையாட்டில் இருந்து குத்தாட்டம் பழகி இருந்தான் சாமுவேல். பருதிக்கு குத்தாட்டம் ஆடத் தெரியவில்லை. அதற்கும் அம்மாவிடம் சென்று அழுதான் பருதி. பருதியின் வீட்டின் முன்னால் பம்பர குத்து செய்தான் சாமுவேல். அம்மா அப்போதுதான் பார்த்தாள். சாமுவேலை கூப்பிட்டாள். டேய் இங்க வா என்றாள். அவனும் அருகில் வந்தான். உன் பம்பரத்தை கொடு என்றாள் அம்மா. சாமுவேல் நீட்டினான். அம்மா வாங்கி பார்த்தாள். என்னடா உன் பம்பரத்துல ஆணி மட்டும் பெருசா இருக்கு என்று கேட்டாள். இந்த ஆணி வச்சாத்தான் குத்தாட்டம் போட முடியுமத்த என்றான் சாமுவேல். பருதியின் பம்பரத்தில் உள்ள ஆணியை பார்த்தாள். அது குண்டூசி போல சிறியதாக இருந்தது. அம்மா கேட்டாள். இந்த ஆணி எப்படி அரைஞ்ச? சாமுவேல் சொன்னான். அத்தை, எங்க பள்ளிக்கூடம் பக்கத்துல கொல்லம்பற்றை இருக்குல்ல, அங்கதான் அரைஞ்சு கொடுத்தாங்க, 10 பைசா வாங்கினாங்க என்றான். அன்று அம்மா கடை வீதிக்கு சென்ற போது கொல்லம் பட்டறைக்கு போய் பருதியின் பம்பரத்திற்கு ஆணி அரைந்து எடுத்து வந்தாள். மாலை பள்ளியில் இருந்து வீடு திரும்பிய பருதியிடம் கொடுத்தாள். பருதியும் குத்தாட்டம் பழகினான். சாமுவேலும் அவனும் சேர்ந்து பம்பர குத்து விளையாடவும் செய்தனர். நந்தவனத்தில் இன்னும் பல விளையாட்டுகளும் தெரிந்து கொண்டான் பருதி. கோலி விளையாட்டு அங்குதான் பழகினான். கலர் கலரான கோலிகள், அவைகளை கையில் வைத்து உருட்டும் போதே மனம் எவ்வளவு குதூகலம் கொள்ளும். புதிய கோலிகளை முகர்ந்து பார்த்தால் அந்த வாசனை உள்ளத்தை பூரிப்படைய செய்யும். 3 குழி விளையாட்டு, பேந்தா விளையாட்டு போன்ற கோலி விளையாட்டுகளை கற்றுக்கொண்டான் பருதி. சிவனம்மன் கோயில் நந்தவனம் சிறுவர்களின் பல்வேறு விளையாட்டுகளால் மனம் பூரித்து போயிருக்கும். அங்கிருந்த ஆலமரம் கிளை பரப்பி இருக்கும். நிறைய விழுதுகள் இறங்கி அவைகளும் பெரிய ஆலம் தூணாக எழுந்து நிற்கும். அந்த மரங்களில் சிறுவர்கள் ஏறி உற்சாகமாக விளையாடுவர். பருதி போன்ற சின்னஞ்சிறுவர்கள் விழுதுகளுக்குள் உள்ள இடைவெளிகளுக்குள் நுழைந்து ஓடி பிடித்து விளையாடுவர். இப்போது மோகன் என்ற நண்பனும் பருதிக்கு கிடைத்திருந்தான். இந்த வீட்டில் இருக்கும்போதுதான் பருதிக்கு இன்னொரு அனுபவம் ஏற்பட்டது. ஒரு நாள் அப்பா செங்கோட்டை ஊருணி அருகில் உள்ள பார்பர் ஷாப்பில் பருதிக்கு முடிவெட்டி விட்டார். அது நடந்து 4-5 நாட்களில் ஆசிரியை மேனகா உடல் சுத்தம் பற்றி மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். தினமும் குளிக்க வேண்டும், கை கால் நகங்களை வெட்டி சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும், தலைமுடியை அடிக்கடி வெட்டி கொள்ள வேண்டும், அணியும் ஆடைகள் சுத்தமாக இருக்க வேண்டும், இன்னும் பல அறிவுரைகளையும் சொன்னார். அன்று சனிக்கிழமை மதியம் வரை பள்ளி இருந்தது. வீட்டுக்கு திரும்பும் வழியில் பருதி நேராக பார்பர் ஷாப்பிற்கு சென்றான். அப்பா தன்னை அழைத்து சென்ற செல்லையாவிடம் சென்றான். எனக்கு முடி வெட்டி விடுங்க என்றான். செல்லையா விழித்தார். 4-5 நாள் தானே ஆச்சு. இல்ல, எங்க டீச்சர் சொன்னாங்க, நீங்க எனக்கு முடி வெட்டி விடுங்க. செல்லையா திரும்பவும் மறுத்தார். பருதியோ விடாப்பிடியாக நின்றான். பிறகு உட்கார வைத்து முடி வெட்டி விட்டார். வீட்டுக்கு சென்றான் பருதி. அம்மாவுக்கு எந்த வித்தியாசமும் தெரியவில்லை. அன்று இரவு அப்பா வீட்டுக்கு வந்தார். கோபமாக இருந்தார். பருதி நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான். அம்மா கோபத்திற்கான காரணம் கேட்டாள். அப்பா குதியாய் குதித்தார். உன் பிள்ளைக்கு போன வாரம் தானே முடிவெட்டி விட்ட? ஆமா, இன்னைக்கும் போய் மறுபடியும் முடிவெட்ட சொல்லி அடம் பிடிச்சிருக்கான். செல்லையாவும் வெட்டி விட்டுருக்கான். அம்மா அப்பாவையே பார்த்தாள். செல்லையா எட்டனா வாங்கிட்டான். ஒரு வாரத்துக்குள்ள என்ன வளர்ந்துச்சா? மறுநாள் அப்பா லீவு எடுத்திருந்தார். ஏண்டா முடிவெட்டின என்று அப்பா கேட்டார். எங்க டீச்சர் தான் சொன்னாங்க என்றான் பருதி. அப்பாவுக்கு கோபம் வந்தது. பருதியின் முதுகில் 2 முத்து முத்தினார். தான் செய்தது தவறு என்று அதன் பின்னர் தான் பருதிக்கு தெரிந்தது. இன்னொரு ரசமான சம்பவத்தையும் பருதி சந்தித்தான். அன்று அப்பாவும் அம்மாவும் பருதியை அழைத்து கொண்டு கோமதி திரையரங்கில் படம் பார்க்க சென்றிருந்தனர். அன்பே வா எம்ஜிஆர் நடித்த திரைப்படம். அவர்கள் தியேட்டருக்குள் நுழைந்த சற்று நேரத்திலேயே மழை கொட்டோ கொட்டென்று பெய்யத் தொடங்கியது. பேய் மழை. படம் முடிந்து வெளியே வந்து நின்றனர். தியேட்டரில் இருந்த ஜனங்கள் முழுவதும் அங்கேயே நின்றனர். மழை விடாமல் பெய்து கொண்டிருந்தது. என்ன செய்வதென்று தெரியாமல் மக்கள் கூட்டம் விழி பிதுங்கி நின்றது.
அடுத்த காட்சிக்கு மக்கள் யாரும் வந்திருக்கவில்லை. தியேட்டர் உரிமையாளர் ஒரு யோசனை செய்தார். அங்கே நின்ற மக்களை எல்லாம் மீண்டும் அரங்கிற்குள் போக சொன்னார். மீண்டும் அன்பே வா திரைப்படம் ஓட்டப்பட்டது. மக்கள் ஆர்வத்துடன் உள்ளே உட்கார்ந்து படம் பார்த்தனர். இரண்டாம் ஆட்டம் படம் முடிந்து வெளிவந்தனர். இன்னும் மழை விடவில்லை. பொறுக்க மாட்டாதவர்கள் மழையில் இறங்கி நனைந்து கொண்டே வீட்டுக்கு செல்லத் தொடங்கினர். ஆனால் கை குழந்தைகள் பிள்ளை குட்டிகளுடன் வந்திருந்தவர்கள் செய்வதறியாது திகைத்து நின்றனர். பிள்ளைகள் பசியால் அழவும் செய்தனர். பருதியும் ஒரு பக்கம் அழுது கொண்டிருந்தான். நடு இரவு 2 மணிக்கு மேல்தான் மழையின் வேகம் கொஞ்சம் குறைந்தது. சாரலாய் பிசுபிசுத்தது. தப்பித்தால் போதும் என்று எல்லோரும் கிளம்பி ஓடினார்கள். தங்கள் வீட்டுக்கு 3 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டும். மழையின் காரணமாக இப்போது மின்சாரமும் தடைப்பட்டு போனது. கடும் இருட்டு. அவர்கள் போகும் பாதையில் மக்கள் நடமாட்டம் இல்லை. பருதி அப்பாவின் தோளில் கிடந்தான். அம்மாவோ அப்பாவின் கையை பற்றி கொண்டு வெறுக் வெறுக்கென்று நடந்தான். அப்பா வேலை பார்க்கும் ரைஸ் மில்லை தாண்டியாயிற்று. பருதி முடிவெட்டி கொண்டானே, அந்த இடம் வந்தது. அதையும் தாண்டி நடந்து சென்றனர். செங்கோட்டை ஊருணி நிறைந்து மறுகால் ஓடிக்கொண்டிருந்தது. அதற்குள் இறங்கி நடந்து செல்ல முடியாது. அப்பாவும் அம்மாவும் என்ன செய்வதென்று தெரியாமல் திணறினர். அம்மா சொன்னாள், ஏயா தண்ணியில இறங்கி போயிடுவமா? அப்பாவுக்கு கோபம் வந்தது. உனக்கு கிறுக்கு எதுவும் பிடிச்சு போச்சா? தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு, அதுக்குள்ள இறங்கினா இழுத்துக்கிட்டு போயிடாதா? இப்ப என்னதாயா செய்யறது? காலையில விடிஞ்சு பிறந்தா போக முடியும். அது வரைக்கும் இங்கேயே நிற்க முடியுமா? யோசிப்போம். உங்க ரைஸ் மில்லுக்கு போனா என்னையா? இந்த புள்ள கரண்ட் இல்லாம இருள் அடைஞ்சு போய் கிடக்கும். வாட்ச்மேன் கதவு போட்டுட்டு எங்க ஒளிஞ்சு கிடக்கிறானோ? கதவை எத்தனை தட்டு தட்டினாலும் நிச்சயமா திறக்க மாட்டான். பிறகு என்னதான் செய்யறது? அப்பா மூடி திருத்தும் இடத்தை பார்த்தார். ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்றார். என்னையா? இந்த பார்பர் ஷாப் கட்டடம் திறந்திருக்கு பாரு, அங்கதான் தங்க முடியும். ஐயோ, வெறும் அசுரும் அட்டையாவும் இல்லை இருக்கு. வேற வழி இல்லை, வா போகலாம். அப்பா நடக்க அம்மாவும் அசூயை உணர்வுடனேயே பின் தொடர்ந்தாள். அந்த இடமே அடைக்கலம் கொடுத்தது. மறுநாள் காலை போல போலவென விடிந்தது. எழுந்து கொண்டனர். தண்ணீர் எல்லாம் வடிந்து போயிருந்தது. ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தனர். காலனிக்கு அருகிலேயே சின்ன புள்ள மயானமும் இருந்தது. இறந்த சின்ன குழந்தைகளை எரிக்க மாட்டார்கள், புதைக்கவே செய்வார்கள். மேலும் தங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களை எரிக்க மனம் இல்லாதவர்கள் இங்கே புதைக்கவும் செய்வர். இருப்பினும் அதற்கு சின்ன பிள்ளை மயானம் என்றே பெயர். அங்கே ஏராளமான புளிய மரங்கள் இருந்தன. குட்டை குட்டையாக புளிய மரங்கள் சிலவும் இருந்தன. அங்குதான் பருதி மரம் ஏற கற்றுக்கொண்டான். அவன் வயதை ஒத்த சிறுவர்களுடன் அந்த குட்டி குட்டி மரங்களில் ஏறி விளையாடுவான் பருதி. அம்மா ஒரு நாள் சொன்னாள், பருதியின் அக்கா பாண்டியம்மாள் 3 வயதில் இறந்து போனாளாம். அவளை சின்ன பிள்ளை மைதானத்தில் புதைத்தார்களாம். அப்பாவுக்கு தன் மகள் பாண்டியம்மாள் மீது கொள்ளை பிரியமாம். அக்கா 3 வயதில் இறந்து விட்டாள். அப்போது பருதி பிறந்து 13 நாட்களே ஆகியிருந்தது. பருதி வயிற்றில் உருவாகி இருந்ததால் கை பிள்ளையான அக்கா சவலை பிள்ளை ஆகிவிட்டாளாம். பிறகு தேரவே இல்லையாம். பருதி பிறந்த 2ஆம் நாளோ 3ஆம் நாளோ பருதி அழும்போது கை கால்களை உதைக்க அந்த உதை அருகில் உட்கார்ந்திருந்த அக்காவின் மீது பட்டு விட்டதாம். அப்போது அம்மா வீட்டில் இல்லை. அம்மா வீட்டிற்குள் நுழையவும், அம்மா பாப்பா என்ன மிதிச்சிட்டா என்று அம்மாவிடம் குறை வாசித்தாளாம். அக்காவின் இறப்பை அப்பாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையாம். அதனால் பருதியை தூக்கவே மாட்டாராம். அதோடு மட்டுமில்லாமல் அக்காவை புதைத்த இந்த சின்ன பிள்ளை மைதானத்திற்கு அப்பா வந்து விடுவாராம். அக்காவை புதைத்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு அழுவாராம். என் மகள் தண்ணீர் கேட்கிறாள் என்று வீட்டில் இருந்து தண்ணீர் எடுத்து வருவாராம். அக்காவை புதைத்த இடத்தில் ஊற்றிவிட்டு அழுது கொண்டிருப்பாராம். அப்பாவின் நிலையை பார்த்து அம்மாவுக்கு வருத்தமாக இருக்குமாம். பருதியை தூக்கி அப்பாவிடம் கொடுப்பாள் அம்மா. அப்பா கையில் வாங்க மாட்டாராம். மாறாக தூக்கி குப்பையில போடு என்பாராம். வெகு நாட்கள் வரை பருதியிடம் அப்பா பிரியம் காட்டவில்லை. பருதிக்கு எல்லாமே அம்மாதான். அப்பாவின் பாசத்தையும் சேர்த்து அம்மாதான் பருதியின் மேல் பொழிந்தாள். இப்போதுதான் அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக பருதி மேல் பாசம் காட்ட ஆரம்பித்துள்ளார். இந்த நேரத்தில் அம்மா சிறிதாக சீட்டு ஒன்று நடத்தினாள். சாமுவேலின் அப்பாவான தங்கப்பாண்டி மாமா
ரூபாய் சீட்டு பணம் எடுத்துவிட்டு தொடர்ந்து கட்டாமல் விட்டுவிட்டார். அம்மாதான் அந்த பணத்தை கட்டி சீட்டு பணத்தை நேர் செய்தாராம். அதன் பின்னர் அம்மா சீட்டு நடத்தவில்லை. அப்பா தங்கப்பாண்டி மாமாவிடம் சீட்டு பணம் வலிந்து கேட்டபோது, இந்த பாரு மாப்ள, நான் 500 ரூபாய் தரணும். நீ இன்னொரு 500 ரூபாய் கொடுத்தா நான் என்னோட வீட்டை கிரயம் பண்ணி தந்துடுறேன் என்றார். அப்பாவுக்கு அந்த பேச்சு பிடிக்கவில்லை. அதனால் அந்த வீட்டை காலி செய்யும் முடிவுக்கு வந்தார். அந்த அம்மாவும் உடன்பட்டாள். பரிதிக்குத்தான் மிகுந்த வருத்தமாக இருந்தது. பழகிய இடம், நண்பர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு புதிய இடத்திற்கு செல்ல வேண்டிய நிலை. பரிதவித்து போனான். சிவன் கோவில் அருகே வீடு பார்த்து குடியேறினர். அங்கிருந்து 5 நிமிடம் நடந்தால் பரிதி பள்ளிக்கு சென்று விடலாம். அப்பாவின் உறவினர்களான பாண்டி பெரியப்பாவும் அன்னக்கிளி பெரியம்மாவும் அதே வரிசையில் ஒரு வீட்டில் குடியிருந்தனர். அந்த வரிசையில் 4 வீடுகள் இருந்தன. முதல் வீட்டில் பாண்டி பெரியப்பா இருந்தார். அடுத்த வீட்டில் வீரப்பன் குடும்பம் இருந்தது. அடுத்ததுதான் பரிதியின் வீடு. அதற்கடுத்ததாக கொக்கு குடும்பம் இருந்தது. வீரப்பன் பரிதியின் வயதை ஒத்தவன். சொல்ல போனால் பரிதிக்கு கிடைத்த முழு முதல் நண்பன் வீரப்பன் தான் என்று சொல்ல வேண்டும். இருவரும் ஒன்றாகவே இருப்பார்கள். காலையில் யார் முதலில் விழிக்கிறானோ அவன் மற்றவன் வீட்டு வாயிலில் தான் போய் நிற்பான். பள்ளிக்கு செல்லும் நேரம்தான் அவர்கள் இருவருக்குள்ளும் பிரிவு ஏற்படும். பரிதி பள்ளிக்கு சென்று விடுவான். வீரப்பன் பள்ளிக்கு செல்வதில்லை. பரிதிக்கும் வீரப்பனுக்கும் சண்டையும் அடிக்கடி வரும். அப்போதெல்லாம் வீரப்பனை பழிக்க ஒரு பாடலை பாடுவான். டப்பா டப்பா வீரப்பா, எப்படாப்பா கல்யாணம், மாதம் பிறக்கட்டும், மல்லிகை பூ பூக்கட்டும், எம்ஜிஆர் சண்டை, பானுமதி கொண்டை, குளத்தில கொக்கு, கோழி டேஷ் நக்கு என்று பாடி நிறுத்துவான். இந்த பாடலை பாடினாலே வீரப்பன் மேலும் கோபமடைவான். பரிதியை அடிக்க விரட்டுவான். பரிதியும் பதறி அடித்து ஓடுவான். காரணம், வீரப்பன் பரிதி வயதை ஒத்தவன்தான் என்றாலும் அவனை விட நல்ல வலு உள்ளவனாக இருந்தான். அம்மாதான் இருவருக்கும் விலக்கு தீர்த்து வைப்பாள். பாண்டி பெரியப்பா எப்போதும் பீடி புகைத்து கொண்டிருப்பார். அவர் ஒரு நாள் பரிதியை அழைத்து, கடையில போய் பெரியப்பாவுக்கு பீடி வாங்கி வா என்று சொல்லி 10 பைசாவை கொடுத்தார். பரிதி கையில் வாங்கி கொண்டான். பெரியப்பா சொன்னார், பரிதி, 10 பைசாவுக்கு 12 பீடி கொடுப்பாங்க. எண்ணி பார்த்து வாங்கிட்டு வரணும், சரியா? சரி பெரியப்பா. அப்புறம் இந்த 2 பைசாவை நீ வச்சுக்க, மிட்டாய் வாங்கிக்க என்றார். அதையும் பெற்றுக்கொண்டு துள்ளி குதித்து ஓடினான். பரிதி சிறிது நேரத்தில் பீடியுடன் வந்தான். பெரியப்பாவிடம் கொடுத்தான். வீட்டு வாசலில் நின்ற அப்பா இதனை பார்த்து விட்டார். பரிதி வீட்டுக்கு சென்றதும் விசாரித்தார். பெரியப்பா பீடி வாங்கிட்டு வர சொன்னாங்க, வாங்கிட்டு வந்த என்றான் பரிதி. சுள் என்று அவன் முதுகில் ஒரு அடி வைத்தார் அப்பா. வீல் என்று அலறினான் பரிதி. சத்தம் கேட்டு வீட்டு வாசல் அருகே வந்து நின்றார் பெரியப்பா. ஏண்டா பிள்ளை அடிக்கிற என்று கேட்டார். அப்பா அவரை முறைத்தபடியே வெளியே வந்தார். அண்ணன், இனிமே பரிதிகிட்ட பீடியெல்லாம் வாங்குற ஜோலியை வச்சுக்காதீங்க என்றார். பெரியப்பா அதற்கு, சரிடா சரிடா, பிள்ளை அடிக்காதடா என்று சொல்லிவிட்டு அவருடைய வீட்டுக்கு சென்று விட்டார். அதன் பிறகு ஒரு நாளும் பரிதியை பீடி வாங்கி வரும்படி பெரியப்பா சொன்னதில்லை. பாண்டி பெரியப்பா மிக பெரிய ரவுடி என்று பெயர் எடுத்தவர். ஆனால் அப்பாவிடம் கோபத்தை காட்டவில்லை. காரணம், அப்பாவுக்கு பீடி, சிகரெட், சாராயம் என்ற எந்த பழக்கமும் கிடையாது. அதன் காரணமாகவே அப்பா கோபப்படுகிறார் என்று பெரியப்பா புரிந்து கொண்டார். அதனாலேயே அப்பாவிடம் கோபப்படவில்லை. பரிதி இப்போது 2ஆம் வகுப்புக்கு செல்ல தொடங்கி இருந்தான். ஆதி ஜோதி டீச்சர் வகுப்பு ஆசிரியையாக இருந்தார். பரிதி பள்ளிக்கு செல்ல இப்போது யாருடைய துணையையும் நாடவில்லை. வீட்டில் இருந்து சிறிது தூரம் நடந்தால் புளிய மரத்து கடை வரும். எதிரே பெரியார் படிப்பகம். நடுவில் சாலை. அதை கடந்து சென்றால் சிறிது தூரத்தில் பள்ளி வந்துவிடும். அப்பாவிற்கு பரிதியை நன்கு படிக்க வைக்க வேண்டும் என்ற ஆசை. அதனால் டியூஷன் ஏற்பாடு செய்தார். ஆதி ஜோதி டீச்சரின் வீடு பள்ளியின் அருகிலேயே. மாரியம்மன் கோவில் பின்புறம் இருந்தது. மாதம் 2 ரூபாய் ஃபீஸ் பணம் கொடுக்க வேண்டும். தொடர்ந்தே டியூஷன் படித்தான் பரிதி. அதன் காரணமாக 2வது 3வது மாணவனாக வருவான். அந்த வீட்டில் இருக்கும்போது இன்னும் சில நண்பர்களும் பரிதிக்கு கிடைத்தனர். அவர்கள் எல்லாம் 4, 5 வயது மூத்தவர்கள். இருப்பினும் பரிதியை தங்கள் நட்பு வட்டத்தில் சேர்த்து கொண்டனர்.
அருகிலேயே மிகப்பெரிய சிவன் கோயில் இருந்தது. இருள் கவிழ்ந்து விட்டால் அந்த கோயில் கதி என்று கிடப்பார்கள். சனி ஞாயிறு என்றால் சொல்லவே வேண்டாம். பகல் நேரங்களிலேயே கோயிலில்தான் விளையாடுவார்கள். கண்ணாமூச்சு விளையாட்டு பிரபலம். அந்த கோயிலில் 4-5 பிரகாரங்கள் இருந்தன. அங்கே ஏராளமான குதிரைகள், பிரதிமைகள் என்று இருந்தன. அவற்றிற்கு இடையே எல்லாம் சென்று ஒளிந்து கொள்வார்கள். கண்டுபிடிப்பது மிகவும் சிரமம். ஒரு நாள் மாலை நேரம் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது எல்லோரையும் கண்டுபிடித்து விட்டனர். பெரிய குமாரை மட்டுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. மற்ற சிறுவர்களுடன் சேர்ந்து பரிதியும் பின்னாலேயே ஓடிக்கொண்டிருந்தான். யாருடைய பார்வையிலும் பெரிய குமார் படவில்லை. ஒரு குதிரையின் சிலைக்கு பின்னால் நிழலாடியது. யாரும் பார்க்கவில்லை. பரிதி மட்டும் பார்த்து விட்டான். எல்லோரும் தொடர்ந்து முன்னேறி செல்ல பரிதி மட்டும் அந்த இடத்திலேயே நின்றான். குதிரையின் பின்னால் இருந்து வெளியிட்ட பெரிய குமார் கோபத்துடன் போடா என்பதாய் பரிதியை பார்த்து சைகை செய்தான். ஆனால் பரிதியோ கண்டுபிடித்து விட்ட மகிழ்ச்சியில் துள்ளினான். ஹோய் என்ற குரல் எழுப்பினான். முன்னால் சென்று கொண்டிருந்தவர்கள் பரிதியின் சத்தம் கேட்டு திரும்பவும் ஓடி வந்தார்கள். பெரிய குமாரையும் பார்த்து விட்டனர். பெரிய குமாருக்கு வந்ததே ஆத்திரம். குதிரையில் இருந்து இறங்கி வந்தான். பரிதியை அடி அடி என்று அடித்து விட்டான். வீட்டுக்கு அழுது கொண்டே சென்றான் பரிதி. அப்பாவும் அம்மாவும் பெரிய குமார் வீட்டுக்கு போய் சண்டை போட்டு விட்டு வந்தனர். அதன் பின்னர் அவர்களுடன் சேரக்கூடாதென்று அப்பா எச்சரித்தார். அதன் பின்னர் அந்த நட்பு வட்டத்தில் இருந்து பரிதி பிரிந்து விட்டான். ஒரு நாள் அப்பா மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு வந்தார். அம்மா காரணம் கேட்டார். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு என்று அப்பா குதூகலத்துடன் சொன்னார். அம்மாவும் உற்சாகமானாள். நிஜமாவையா சொல்றீங்க? சத்தியமா புள்ள? கட்சிக்கு பேரு என்னையா? அண்ணா திமுக. முதல்ல இருந்த கட்சி பேரு திமுக. அதே மாதிரி தான் பேர் இருக்கு. முதல்ல தீகான்னு இருந்தது. அதுல இருந்து தான் திமுக வந்தது. இப்ப அதிமுக. இது எம்ஜிஆர் கட்சி. அதன் பிறகு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த காரணத்தை அப்பா விலாவாரியாக சொன்னார். கொஞ்ச நாளாவே கலைஞர் எம்ஜிஆரை ஓரங்கட்டுற முயற்சியில இருந்தாரு. அதுல ஒரு கட்டம்தான் அவர் மகன் மூகா முத்துவை நடிகராக்குனது. கலைஞர் தன்னோட செல்வாக்கை குறைக்க முயற்சி பண்றாருன்னு எம்ஜிஆர் நினைச்சாரு. அந்த ஊழலின் உச்சகட்டம்தான் பொருளாளர்ங்கிற முறையில எம்ஜிஆர் கலைஞர்கிட்ட கணக்கு கேட்டாரு. உடனே கலைஞருக்கு கோபம் ஆயிடுச்சு. எம்ஜிஆரை கட்சியை விட்டு நீக்கிட்டாரு. பார்த்தாரு எம்ஜிஆர், இப்ப தனி கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு என்று சொல்லி முடித்தார். ஒரு நாள் அப்பா சொன்னார், அதிமுக உறுப்பினர் சேர்த்துக்கிறாங்க, நானும் உறுப்பினரா சேர்ந்துகிட்டேன். நம்ம தெருவுக்கு 14வது வார்டா ஒதுக்கி இருக்காங்க. அந்த வார்டுக்கு என்னைத்தான் தலைவரா நியமிச்சிருக்காங்க என்று பெருமிதப்பட்டு கொண்டார். இன்னொரு விஷயம் புள்ள. என்னையா? கட்சி கொடியை கையில பச்சை குத்தணும்னு எம்ஜிஆர் சொல்லி இருக்காரு. அப்படியா? ஆமா பிள்ள, நாளைக்கே நான் போய் பச்சை குத்திட்டு வரப்போறேன் என்றார் அப்பா. சொன்னபடியே மறுநாள் அண்ணா உருவம் பதித்த அதிமுக கொடியை இடக்கையில் குத்திவிட்டு வந்திருந்தார் அப்பா. இந்த வீட்டில் பரிதிக்கு ஒரு தம்பி பிறந்தான். அவன் பெயர் இசக்கிமுத்து. அப்பா அம்மாவின் சொந்தக்காரர்கள் பலரும் தம்பியை பார்க்க வந்தார்கள். அப்போதுதான் முதலாக அழகியை சந்தித்தான் பரிதி. அழகி பரிதிக்கு அத்தை மகள். அவன் வயதுதான். மிகவும் அழகாக இருந்தாள். அவளுக்கு ஒரு தம்பியும் இருந்தான். பரிதி தினமும் சிவன் கோயிலுக்கு செல்வான். சாமி கும்பிட்டுவிட்டு திருநீர் வாங்கி வந்து தம்பிக்கு பூசுவான். தம்பி பிறந்த 5ஆம் நாளே அவனுக்கு நோய் ஏற்பட்டது. பிள்ளை பிணி என்றனர். அதற்கு அன்று மருந்து கிடையாதாம். டாக்டரிடம் கொண்டு போய் காண்பித்தனர். பிரயோஜனம் இல்லை. கழுதை பால் குடித்தால் நோய் குணமாகிவிடும் என்றனர். அதன்படியும் கொடுத்து பார்த்தனர். 8ஆம் நாள் பரிதி கோவிலுக்கு சென்றான். தம்பி பிழைத்துவிட வேண்டும் என்று சாமி கும்பிட்டான். அன்று திருநீர் கிடைக்கவில்லை. வெறும் கையுடன் வீட்டுக்கு சென்றான். அன்று இரவே தம்பி இறந்து போனான். பரிதிக்கு அழுகை அழுகையாக வந்தது. தம்பியை பற்றிய நினைவு நெடுநாட்கள் இருந்தது. இந்த சமயத்தில் வகுப்பில் ஒரு தோழன் கிடைத்திருந்தான். அவன் பெயர் சிக்கந்தர். பள்ளியில் அவனுக்கு வாய்த்த முதல் நண்பன் சிக்கந்தர் தான். முதலில் அவனும் பரிதியிடம் சண்டையிட்டு கொண்டே இருந்தான். ஒரு நாள் சிவன் கோயிலில் விளாமரத்து நிழலில் யானை ஒன்றை கட்டி போட்டிருந்தனர். வகுப்பிற்கு சென்ற பரிதி சிக்கந்தரிடம், நாங்க யானை வாங்கியிருக்கோம்ல என்று சொன்னான். யானையா? பொய் சொல்ற, நிஜமாத்தா, நீ என் கூட வா காட்டுற என்றான்.
அன்று மாலை பருதியுடன் வந்தான் சிக்கந்தர். விழா மரத்தின் அடியில் கட்டி போடப்பட்டிருந்த யானையை காட்டினான். சிக்கந்தர் வாய் பிளந்தபடி பார்த்தான். அடுத்து வந்த நாட்களிலும் தங்கள் யானை என்று பீற்றினான் பருதி. நான் நிக்க சொன்னா நிக்கும், உட்கார சொன்னா உட்காரும் என்றான். அதையும் நம்பினான் சிக்கந்தர். சில நாட்கள் ஏதாவது காரணமாக சிக்கந்தர் சண்டைக்கு வந்தால், எங்க யானைகிட்ட சொன்னா உன்னைய தூக்கி போட்டு மிதிச்சிடும் என்பான். சிக்கந்தர் பயந்து ஒடுங்கி விடுவான். அதன் பின்னர் பருதியிடம் வம்பு பண்ண மாட்டான். பல முறை பருதியின் வீட்டுக்கு வந்துள்ளான் சிக்கந்தர். அம்மாவுடனும் நன்றாக ஒட்டி கொண்டு விட்டான். அப்படி அவன் ஒரு முறை வீட்டுக்கு வந்தபோது விழா மரத்தின் கீழ் யானையை காணவில்லை. டேய், எங்கடா யானையை காணோம்? பதைப்புடன் கேட்டான் சிக்கந்தர். யானை மேய் போயிடுச்சுடா என்று சாதாரணமாக சொன்னான் பருதி. எங்க போயிடா மேயும்? மலங்காட்டுக்கு. எப்படா வரும்? அது மேஞ்சு முடிஞ்சு வயிறு நிரம்புனதும் வரும் என்றபோது அம்மா வீட்டுக்கு வந்திருந்தனர். அம்மா கேட்டாள், என்னடா மேயும் வயிறு நிரம்பும்னு பேசிக்கிட்டு வர? அதுமா நம்ம யானை மேய் போயிருக்குல்ல, அதை சொன்ன என்றான் பருதி. ஆமா ஆமா போயிருக்கு களவாணி என்ற அம்மா பருதியை முறைத்தபடி சென்றாள். இப்போதும் சிக்கந்தருக்கு புரியவில்லை. வெகு நாட்கள் வரை அந்த யானை பருதியின் யானை என்றே எண்ணியிருந்தான். ஒரு நாள் சிக்கந்தர் அவனுடைய வீட்டுக்கு பருதியை அழைத்து சென்றான். அவர்கள் பள்ளிக்கு பின்னால் தக்கால் இஸ்லாமியர்கள் சவ அடக்கம் செய்யும் இடம் உள்ளது. அதற்கு அடுத்ததாக முஸ்லிம் தெரு. அங்குதான் சிக்கந்தர் வீடு இருந்தது. வீட்டில் அம்மாவிடம் அறிமுகப்படுத்தி வைத்தான் சிக்கந்தர். அம்மா, இவன் பருதி, என்னோட படிக்கிறான் என்றான். பருதி அம்மாவை போல்தான் அவன் தாயும் இருந்தாள். அவன் அம்மாவுக்கு பருதியை பிடித்திருந்தது. சிறிது நேரம் வீட்டில் இருந்துவிட்டு பள்ளிக்கு கிளம்பினர். அப்போது வயது முதிர்ந்த வெள்ளை தாடி நீளமாக வளர்ந்த முஸ்லிம் பெரியவர் எதிரே வந்தார். வாப்பா, இவன் பருதி என் வகுப்புல தான் படிக்கிறான் என்றான் சிக்கந்தர். அவர் சிரித்தார். வரேன் வாப்பா என்றான் சிக்கந்தர். பருதியோ? வரன் தாத்தா என்றான். இப்போது இன்னும் பலமாக சிரித்தார் அவர். ஆனால் சிக்கந்தரின் முகம் மாறிப்போனது. செல்லும் வழியில், உங்க தாத்தாவுக்கு பெரிய தாடி என்னடா என்று கேட்டான் பருதி. இன்னும் கோபமானான் சிக்கந்தர். அதன் பின்னர் சில நாட்கள் பருதியிடம் பேசவில்லை. பருதிக்கு காரணம் எதுவும் புரியவில்லை. பருதிதான் வலிய வலிய சென்று பேசினான். சிக்கந்தரும் கொஞ்சம் கொஞ்சமாக பேசத் தொடங்கினான். ஆனால் மறந்தும் தன் வீட்டு பக்கம் கூட்டி போகவில்லை. நெடு நாட்கள் கழித்துத்தான் வாப்பா என்றால் இஸ்லாமியர்கள் மொழியில் அப்பா என்று புரிந்து கொண்டான் பருதி. சிக்கந்தர் மனது எப்படி வருந்தி இருக்கும் என்றும் புரிந்து கொண்டான். பருதி பயந்து போகும் நிகழ்ச்சி ஒன்றும் நடந்தது. புளிய மரக்கடை அருகில் மோடி மஸ்தான் ஒரு நாள் மோடி வித்தை காட்டிக் கொண்டிருந்தான். ஏராளமான கூட்டம் கூடியிருந்தது. முதலில் பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை விடப்போவதாக சொன்னான். அரை மணி நேரமாக ஏதேதோ பேசினான். இடையிடையே பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை விடப்போறேன், விடப்போறேன் என்று சொல்லிக் கொண்டான். கீரியை திறந்து விட்டான். கீரி மோடி மஸ்தானை பார்த்தபடியே சுற்றி சுற்றி வந்தது. ஏனோ அவனை விட்டு தப்பித்து போக விரும்பவில்லை. பாம்பு கூடையின் மூடியை தூக்குவான். பாம்பு எழுந்து படம் தூக்கும். கீரி பாம்பை பார்த்தவுடன் படக்கென்று மூடியை மூடி விடுவான். இப்படி பல முறை செய்தான். பிறகு பாம்புக்கும் கீரிக்கும் கொஞ்ச நேரம் ஓய்வு தேவை என்று சொல்லிவிட்டு அடுத்த வித்தைக்கு தயாரானான். ஒரு மண்டை ஓட்டை எடுத்து வைத்தான். அதற்கு முன்னால் எக்ஸ் வடிவில் 2 கை எலும்புகளை எடுத்து வைத்தான். முன்னால் சில மந்திர பொருட்களை நிரப்பி வைத்தான். மண்டை ஓட்டின் நெற்றியில் குங்குமத்தை அள்ளி அப்பினான். பார்க்கவே படு பயங்கரமாக இருந்தது. விவரம் தெரிந்த சிலர் இப்போது நைசாக நழுவி சென்றனர். மற்றவர்களோ கலையாமல் அப்படியே நின்றனர். கிடைத்த இடைவெளி வழியாக உள்ளே எட்டி பார்த்தபடி இருந்தான் பருதி. மந்திர கோலை கையில் எடுத்துக்கொண்டான் மஸ்தான். கண்களை மூடிக்கொண்டு ஏதோ மந்திரங்களை சபித்தான். திடீரென்று ஓங்காரமாக கத்தினான். ஜெய் ஜக்கம்மா என்றான். தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தான். அருகில் இருந்த மண்டையோட்டில் கை வைத்தவன் எடுத்து தரையில் ஓங்கி அடித்து ஜெய் ஜக்கம்மா என்று கர்ண கடூரமாக கத்தினான். சுற்றி நின்ற அனைவருமே கதி கலங்கி போனார்கள். பருதி அம்மா என்று வாய்விட்டு கத்திவிட்டான். அப்போது கூட்டத்தில் நின்ற 10 வயது சிறுவன் பொத்தென்று கீழே விழுந்தான். அவன் மீது ஒரு கருப்பு போர்வை போர்த்தினான். ஜெய் ஜக்கம்மா அழைத்தேன் என்று சொல்லியபடி
மந்திரக்கோலை சுழற்றி சுழற்றி போர்த்தப்பட்டிருப்பவனுக்கு மேலே ஆட்டினான். வந்தேன் என்றான் உள்ளே இருந்தவன். கேட்டால் சொல்வேன். தோ நெட்டையா இருக்காரே, அந்த ஐயா என்ன பண்ணியிருக்கார்? நெட்ட ஐயா மொட்டை போட்டிருக்கார். பக்கவாட்டில் இருக்கிற குள்ளமணி அண்ணன் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கார்? பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கார். என்ன கலர்? கருப்பு பேண்ட் மஞ்சள் சட்டை. வடக்கு பக்கமா தடியா நிற்கிறாரு, அந்த அண்ணன் என்ன மாட்டியிருக்கார்? கிளாஸ் மாட்டியிருக்கார். என்ன கிளாஸ்? கூலிங் கிளாஸ். கிழக்கு பக்கமா ஒல்லியா இருக்காரே, அந்த அண்ணன் என்ன மாட்டியிருக்கார்? காலில் ஷூ மாட்டியிருக்கார். என்ன கலர்? சிவப்பு கலர். ஐயா பாருங்க, எல்லாரும் பையில பணம் வச்சிருக்காங்களா? நிறைய வச்சிருக்காங்க. நமக்கு போடுவாங்களா? போடுவாங்க. இப்போது கூட்டத்தில் நின்றவர்களில் சிலர் நைஸாக நழுவ முயற்சித்தனர். ஜெய் ஜக்கம்மா, அந்த பச்சை சட்டை நழுவரார் பாரு, ரத்தம் கக்கசை என்றபடியே மண்டை ஓட்டை எடுத்து ஓங்கி தரையில் அறைந்தான் மோடி மஸ்தான். அந்த பச்சை சட்டைக்காரன் வாயில் ரத்தம் கக்கியபடி பொத்தென்று கீழே விழுந்தான். அதை பார்த்து நழுவ முயன்ற அத்தனை பேரும் அப்படியே நின்றனர். பருதியின் கால்களோ நடுங்க ஆரம்பித்தன. கண்களில் அழுகை வரும் போல தெரிந்தது. இப்ப எல்லாரும் பணத்தை அள்ளி அள்ளி போடுவாங்க பாரு என மஸ்தான் சொல்ல, ஒவ்வொருவரும் தங்கள் பையில் இருந்து 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய் என்று காசுகளை எடுத்து போட்டனர். பருதி தன் பையில் இருந்து 2 பைசாவை தூக்கி போட்டான். எல்லோரும் பணம் போட்டு விட்டார்களா என்று நோட்டமிட்டவன் இப்போது, நான் குட்டி சாத்தான ஏவி விட போறேன், எல்லாரும் ஓடி போயிருங்க என்றான். சுற்றி நின்ற அனைவருமே விட்டால் போதும் என்று அகன்று சென்றனர். பருதி தலை தெறிக்க ஓடினான். வீட்டில் போய்தான் நின்றான். மூச்சிரைத்தது. மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கினான். அம்மா பயந்து போனாள். ஐயா என்னப்பு ஆச்சு என்று அவன் தலையை தடவி கொடுத்தாள். அம்மா அங்க அங்க என்று கை நீட்டினான். அவனால் சொல்ல முடியவில்லை. அழத் தொடங்கிவிட்டான். அம்மா அவனை ஆறுதல் படுத்த முனைந்தாள். மறுநாள் காலையிலேயே நல்ல காய்ச்சலில் விழுந்து விட்டான். எங்கோ பயந்து விட்டான் என்று மட்டும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் புரிந்தது. நோய்க்கும் வைத்தியம் பார்த்தனர். பயந்து கோளாறுக்கும் பார்த்தனர். 3 நாட்கள் கழித்தே எழுந்து பள்ளிக்கு போனான் பருதி. அதன் பிறகு அம்மாவிடம் ஒரு நாள் சொன்னான் பருதி. அம்மா, பாம்புக்கும் கீருக்கும் சண்டை. மண்டை கூட ஓங்கி அடிச்சா ஒருத்தன் பொத்துன்னு கீழே விழுந்தான். பிறகு ஒருத்தன் ரத்தம் கக்கி விழுந்துட்டான். நான் பயந்துட்டேன் என்றான். அம்மாவுக்கு புரிந்தது. பருதி மோடி வித்தை பார்த்திருக்கிறான், அதனால் தான் பயந்திருக்கிறான் என்றும் புரிந்தது. மறுநாள் அப்பாவிடமும் அம்மா சொல்லி இருந்தாள். அப்பா சொன்னார், அதெல்லாம் ஏமாத்து வேலைப்பா, அதை பார்த்தெல்லாம் பயப்படக்கூடாது. இல்லப்பா, ஒருத்தர் போர்வைக்குள்ள இருந்து வெளியே நிற்கிறவங்க என்னென்ன செய்யறாங்க, என்னென்ன சட்டை போட்டிருக்காங்க, என்ன செருப்பு போட்டிருக்காங்கன்னு சரியா சொன்னாரே என்றான். அப்பா சிரித்தார். பருதி, உங்க டீச்சர் பாடம் நடத்துறாங்க, அதை நீ என்ன செய்யற? மனப்பாடம் செய்யற. அப்படித்தான் முன்கூட்டியே பேசி வச்சுக்குவாங்க. போர்வைக்குள்ள கிடந்தவன் அந்த மோடி வித்வானோட ஆளாத்தான் இருப்பான். அப்போ ரத்தம் கக்கி விழுந்தது அதுவும் அவனோட ஆளுதான் என்றார் அப்பா. அப்ப ஏமாத்துறாங்களா? நிஜமா ஏமாத்தத்தான் செய்யறாங்க. அப்பா இன்னும் பல உண்மைகளையும் சொன்னார். பருதிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்தது. அம்மாவுக்கு தம்பியை பற்றிய ஞாபகமாகவே இருந்தது. அதனால் வேறு இடத்திற்கு அம்மாவை மாற்றலாம் என்று அப்பா முடிவெடுத்தார். அடுத்த வீடு பார்க்கும் படலத்தை தொடங்கினார். ஒரு நாள் புன்னகையுடன் வீட்டுக்கு வந்தார். நம்ம தெருவிலேயே வீடு பார்த்துட்டேன் என்றார். அம்மாவும் மகிழ்ந்து போனாள். நம்ம தெருவுன்னா எந்த தெருவுப்பா? பரிதி கேட்டான். சிங்காரத்தோப்பு என்றார் அப்பா. சிங்காரத்தோப்பு வீட்டுக்கு வந்து விட்டனர். வீரப்பாவை விட்டு பிரிந்து வந்ததுதான் பரிதிக்கு வருத்தமாக இருந்தது. மற்றபடி இந்த வீடு அவனுக்கு ரொம்பவும் பிடித்திருந்தது. பனை ஓலை குடிசை வீடுதான், இருப்பினும் பிடித்திருந்தது. காரணமும் இருந்தது. அந்த வீட்டுக்கு அடுத்ததாக இருந்த வீட்டில்தான் பருதி பிறந்தானாம். அம்மா சொல்ல பருதி மகிழ்ந்து போனான். அங்கே அவனுக்கு ஒரு தோழி கிடைத்தாள். அவள் பெயர் முத்து. பருதிக்கு பெரியம்மாள் மகள், அக்கா முறை. இருவரும் நன்றாக ஒட்டி கொண்டு விட்டனர். பருதி இப்போது 3ஆம் வகுப்பு செல்ல தொடங்கி இருந்தான். பிரம்மஞானம் ஆசிரியர். சினிமா பட ஹீரோ போன்றே இருப்பார். ஆனால் பிள்ளைகளை பழியாக அடிப்பார். அது ஒன்றுதான் அவரிடம் பிடிக்காத செயல். கண்ணா அண்ணன், முத்துவின் உடன் பிறந்த அண்ணன். டூரிங் தியேட்டர் ஒன்றில் இடைவேளையின் போது முறுக்கு, கடலை மிட்டாய் விற்கும் வேலை பார்த்தார்.
அவருடன் நன்றாக ஒட்டி கொண்டு விட்டான் பருதி. அவர் விடுமுறை நாட்களின் போது தங்கள் தெருவில் உள்ள சிறுவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு வேட்டைக்கு செல்வார். அவருடன் இன்னும் சிலரும் செல்வர். கட்டையும் சில கம்புகளும் தான் ஆயுதம். தெருவில் உள்ள 2 நாய்களும் செல்லும். அவர்கள் வேட்டைக்கான பொருள் காகம், குருவி, மைனா, காடை போன்றவை. தங்கள் முட்டைகளை கூடுகளில் இடும். அவைகளை எடுத்து வருவார்கள். அவர்களால் வேட்டையாடப்படும் விலங்கு என்றால் அது அணில் மட்டுமே. ஒரு நாள் ஞாயிறு விடுமுறையின் போது கண்ணா அண்ணனுடன் சேர்ந்து பருதியும் வேட்டைக்கு போனான். அவர்களுக்கு அன்று காக்கா முட்டை மட்டுமே கிடைத்தது. 10க்கும் மேற்பட்ட முட்டைகள். அந்த முட்டைகளை வைத்திருக்கும் பொறுப்பு பருதியிடம் கொடுக்கப்பட்டது. பருதி அன்றுதான் முதலாக காக்கா முட்டையை பார்க்கிறான். கோழி முட்டை போல வெள்ளையாகத்தான் காக்கா முட்டையும் இருக்கும் என்று பருதி எண்ணியிருந்தான். ஆனால் இது நீல நிறத்தில் மிகவும் அழகாக இருந்தது. வீட்டுக்கு வந்ததும் அம்மாவிடம் ஆர்வத்துடன் காட்டினான். அப்போது 2 முட்டைகள் கீழே விழுந்து உடைந்து விட்டன. பருதி நடுநடுங்கிப் போனான். ஐயோ அம்மா, கண்ணா அண்ணன் என்ன அடிக்குமே என்றான். அம்மா சொன்னாள், அண்ணங்கிட்ட நான் பேசிக்கிறேன். சிறிது நேரத்தில் கண்ணா அண்ணன் வந்தது. அம்மா பேசினாள். கண்ணா, தம்பி 2 முட்டையை உடைச்சிட்டான், நீ திட்டுவேன்னு பயப்படுறான் என்றாள். கண்ணா அண்ணன் சிரித்தது. தம்பியை போய் வைவனா என்றது. அப்பாடா என்றான் பருதி. இருந்த முட்டைகளை வாங்கி கொண்டு சென்றது. பருதியும் பின்னாலேயே போனான். முள்ளுக்காட்டை அடைந்தனர். காக்கா முட்டையை சுடுவது ஒரு கலை. கண்ணா அண்ணன் பசுமாட்டு சாணியை கொஞ்சம் எடுத்து வந்து சாணியை உருண்டையாக உருட்டி அதற்குள் முட்டைகளை ஒளித்து வைத்து வைக்கோல் கொண்டு வந்து எரித்து அதற்குள் வைத்து அவித்து எடுக்க வேண்டும். வைக்கோல் மூட்டிய பிறகு சிறிது சுள்ளிகளை பொறுக்கி வந்து எரித்து அதற்குள் சாணி உருண்டைகளை தூக்கி போட்டார் கண்ணா அண்ணன். அவருடன் வேட்டைக்கு சென்ற மற்றவர்களும் வந்து விட்டனர். சிறிது நேரத்தில் வெந்துவிட்டது. தீயை அணைத்துவிட்டு எல்லா சாணி உருண்டைகளையும் வெளியே எடுத்தார் கண்ணா அண்ணன். முட்டை ஓடுகளை உடைத்து அவித்த முட்டைகளை எல்லோருக்கும் பங்கு வைத்து கொடுத்தார். எல்லோரும் ஆவலுடன் தின்றனர். வேட்டை பெருமிதம் அனைவருடைய முகத்திலும் தெரிந்தது. இன்னும் 2 முறை கண்ணா அண்ணனுடன் பருதி வேட்டைக்கு சென்றான். ஆனால் அப்பா அன்றும் அவனை திட்டினார். படிக்கிற பையன் நீ, காவாலி பையன் இல்ல என்றார். அதன் பிறகு அவன் கண்ணா அண்ணனுடன் வேட்டைக்கு செல்வதை நிறுத்திவிட்டான். கண்ணா அண்ணன் நன்றாக கதையும் சொல்வார். 1ஆம் வகுப்பு படிக்கும்போது கதை சொல்லும் வகுப்பில் மேனகா டீச்சர் சொன்ன கதைகளை பருதி கேட்டிருக்கிறான். அந்த கதையை தேர்வின் போது திருப்பி சொன்னால் அதற்கு மதிப்பெண் வழங்குவர். அதன் பின்னர் கண்ணா அண்ணன் சொன்ன அணில் குஞ்சு கதை அந்த பகுதியிலேயே ரொம்பவும் பிரசித்தம். அடிக்கடி அந்த கதையை சொல்ல சொல்லி பருதியும் மற்ற சிறுவர்களும் கேட்டார்கள். அவரும் சளைக்காமல் அந்த கதையை ஒரே உற்சாகத்துடன் சொல்வார். மேலும் பல கதைகளையும் அவர் சொல்வார். கண்ணா அண்ணனுக்கு எம்ஜிஆர் என்றால் கொள்ளை பிரியம். எம்ஜிஆர் படங்களில் போடும் ஆடைகளைப் போலவே தைத்து போட்டு கொள்வார். செருப்பு, ஷூ, டை, பெல்ட் என்று எல்லாமே எம்ஜிஆர் போலவே மாட்டிக்கொண்டு அமர்க்களப்படுத்துவார். ஒரு முறை நேற்று என்று நாளை படத்தில் பாடும்போது நான் தென்றல் காற்றே பாடலுக்கு எம்ஜிஆர் தலையில் மாட்டியிருக்கும் அகன்ற பெரிய தொப்பியை போன்றே போட்டுக்கொண்டு வீதி உலா வந்தான். குடியிருந்த கோயில் படத்தில் வில்லனாக வரும் பாபு எம்ஜிஆர் ஒரு பெல்ட் மாட்டியிருப்பார். சிவப்பு கலரில் வளையமாக டிசைன் இருக்கும். ஊருக்குள் எங்கு தேடியும் அந்த மாதிரியான பெல்ட் கிடைக்கவில்லை. அதனால் மதுரைக்கு சென்று தேடி அலைந்து அந்த பெல்ட்டை வாங்கி வந்து மாட்டிக்கொண்டார். அந்த அளவிற்கு எம்ஜிஆர் அபிமானி. கண்ணா அண்ணனுக்கு அண்ணன் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் சவுந்தரபாண்டி. அவரோ எம்ஜிஆர் வெறியர். தன் பெயரையே எம்ஜிஆர் என்று மாற்றிக்கொண்டார். அவரை எம்ஜிஆர் என்று அழைத்தால் தான் திரும்பி பார்ப்பார். சவுந்தரபாண்டி என்று அழைத்தால் யாரையோ அழைப்பது போல் கவனிக்காமல் சென்று விடுவார். கண்ணா அண்ணன் முதலில் கோமதி திரையரங்கில் வேலை பார்த்தார். பிறகு கண்ணன் டூரிங் டாக்கீஸில் வேலை பார்த்தார். அவர் முறுக்கு வியாபாரம் பார்ப்பதே ஒரு அழகாக இருக்கும். முறுக் என்று சொல்லிக்கொண்டு சிட்டுக்குருவி படபடக்குமே, அப்படித்தான் படபடவென்று நடந்து செல்வார். கண்ணா அண்ணனைப் போல் இன்னும் பலரும் முறுக்கு வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தனர். அத்தனை கூட்டத்திலும் தெருவில் இருந்து வருபவர்களை எல்லாம் பார்த்து விடுவார்.
கை நிறைய முறுக்குகளை அள்ளி போட்டு விட்டு செல்வார். பருதியை கண்டுவிட்டால் இன்னும் உற்சாகமாவார். முறுக்கு, கடலை மிட்டாய் என்று ஏராளமாக கொடுத்துவிட்டு செல்வார். அதே போன்று பல எம்ஜிஆர் படங்களுக்கும் தானே பணம் போட்டு கூட்டி செல்வார். செல்லும் வழியில் 20 பைசாவுக்கு முட்டைக்கோஸ் வாங்கி கொடுப்பார். சென்னையில் கஜீரா என்று சொல்லப்படும் பலகாரம்தான் இந்த முட்டைக்கோஸ். கண்ணா அண்ணனுடனான பழக்கம் மிக சிறந்ததாகவே இருந்தது. பெரும்பாலும் கண்ணன் டூரிங் டாக்கீஸில்தான் பழைய எம்ஜிஆர், சிவாஜி படங்கள் போடுவார்கள். சினிமா என்றால் அன்று எல்லோரும் கிறுக்கு பிடித்து போயிருந்தனர் என்றுதான் சொல்ல வேண்டும். பெரும்பாலும் இரவு ஆட்டங்களுக்கே செல்வார்கள். அப்பாவை போலவே அங்கிருந்த ஆண்கள் யாவருமே ரைஸ் மில்லிலேயே வேலை பார்த்தனர். அவர்கள் இரவு வேலைக்கும் செல்ல வேண்டியது வரும். அந்த நேரத்தை அங்குள்ள பெண்மணிகள் பயன்படுத்திக் கொள்வர். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.